ஹாய், பிஎஸ் 650 ராயல் என்ஃபீல்டுங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, வாங்கினவங்கலாம் கதறது ரியர் சஸ்பென்ஷன். இதுதான் அந்த வண்டியோட சஸ்பென்ஷன். வெறும் டேரெக்டாக ராடு மாட்டின மாதிரி தான் இருக்கும். மினிமம் ஒரு 250 கிலோவாவது இருந்தால் தான் சஸ்பென்ஷனே ஆகும் போல். இதை ஃப்ரீ பண்ணலான்னு கழட்டி கம்ப்ரஷன்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுலான்னு பார்த்தோம். என்ன ஆகுதுன்னா, இது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணால் கூட ரொம்ப தொலைதொலைன்னு சின்ன சின்ன டிப்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இந்த சஸ்பென்ஷன் ஆராய்ச்சி பண்ணுறது தூக்கி வீசிட்டு இன்டர்செப்டரோட சஸ்பென்ஷன் மாட்டியிருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, இதுக்கும் உங்களுக்கு பியரோட சஸ்பென்ஷனுக்கும் ஒரு 3/4 இன்ச்சு வித்தியாசம் வருது. அந்த 3/4 இன்ச்சு வித்தியாசம் வந்து வண்டியை கொஞ்சம் டோட்டலாக உட்காரும்போது அந்த ரைடிங் பொசிஷனே மாறிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த கீழ் பொசிஷன் இருக்கு இல்லைங்க, இந்த இடத்துல ராயல் என்ஃபீல்டு இதோடது இன்டர்செப்டரோட அந்த கீழ் பொசிஷனில் சஸ்பென்ஷனில் அலுமினியத்தில் ஒரு ஸ்பேசர் மாதிரி பண்ணியிருப்போம். அது இன்னும் ஃபினிஷ் ஆகலை. அதுக்குள்ளே கஸ்டமர் நாளைக்கு ரைடுன்னு சொன்னால, இன்றைக்கி வீக்கெண்ட் ஆச்சா, நாளைக்கு ரைடுன்னு சொன்னாலும் அதே சஸ்பென்ஷன் மாட்டியிருக்கோம். இப்போ இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஃபோர்க் இருக்கு இல்லைங்க, யூஎஸ்டியில் வந்து இதில் மைனஸான 3/4 இன்ச்சு அதில் தூக்கியிருக்கோம். அதாவது கிரவுண்டு கிளியரன்ஸை 3/4 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கோம். நான் அதே இந்த வீடியோட வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பியர் வாங்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்டர்செப்டர் சஸ்பென்ஷன் போயிருங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் டைம் நல்லாயிருக்கும். வண்டி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. சஸ்பென்ஷன் அட்டகாசம்.